வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி இன்று கிடைக்கப்பெற்ற சில தகவல்கள். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய பேரில் ஒரு ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சகோதரி கிட்டத்தட்ட 11 வருடங்கள் 11 பேரை படிக்க வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணத்துக்காக. தலைவர் ரசிகர்களை போல எந்த நடிகருக்கும் இப்படியான ரசிகர்கள் இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் வரப்போறதும் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். அது போல தன்னுடைய ரசிகர்களுக்காக எந்த நடிகரும் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பண்ண அளவுக்கு பண்ணதில்லை. அதே போல தன்னுடைய தொழிலுக்கு ரஜினி சார் அவர்களை போல தலைவரை போல வேற யாருமே உண்மையா இருந்ததில்லை. அது என்ன விடயம் அப்படின்றத சொல்லைக்குள்ள உங்களுக்கு வந்து புரியும். அடுத்தது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி துஷாரா அவர்கள் வந்து சொன்ன விடயம் வேட்டையன் படம் பற்றி வந்த தகவல் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு நாளிதழ், ஒரு புத்தகம், பல வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் காலங்கள்ல இருந்தே அந்த பத்திரிகையும் சரி அந்த புத்தகமும் சரி வர்றது. இப்போ நம்ம பல வீடியோல அந்த கலெக்ஷனே வந்து இருக்கும், அந்த புத்தக கலெக்ஷனே வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவை எப்படி ரஜினி என்ற ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு பேர் வந்து ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் திரும்பி பார்க்க வச்சது, ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று. அதில் முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முடிஞ்சா தலைவர் ரசிகர்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் வந்து ஜாழ்ப்பாணம், அங்க வந்து டெம்பிள் ரோட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பிறந்த ஒரு வாத்தியார் அவர்களுடைய மகள், மூணாவது குடும்பத்துல மூணாவது மகளா பிறந்தவங்க. 1998 வந்து கனடால செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் கனடால தான் இருக்காங்க. 57 58 வயசு வந்து அம்மாவுக்கு ஆகுது. 3 பிள்ளைகள் இருக்கு. சரிங்களா? நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர், எல்லாருக்குமே தெரியும். 4 வருஷம் ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கேன். அதனாலேயே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய வெளிநாடுகள் இருப்பவர்கள், முக்கியமாக கனடாவில் இருப்பவர்கள், சீசன் 6 ஜனனி மேம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய சகோதரங்கள் கிடைச்சிது. அப்படி இருக்கக்குள்ள இன்று வந்து ஒரு அம்மாவோட பேசுறேன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி பேச முடிஞ்சுது. சரிங்களா? இன்று நமக்கு காலைன்னா அவங்களுக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடங்கள் பேசியிருப்பேன். அதில் அவங்க சொன்னாங்க, நான் வந்து தீவிரமான தலைவர் ரசிகை. 2012 ரணா படம் அதோட வேலைகள் ஆரம்பிச்சு கொண்டிருக்கக்குள்ள தலைவர் வந்து சுகவீனம் காரணமா வந்து ஒரு பெரியபடியா நடந்துச்சு. அதுல பல ரசிகர்கள் தலைவர் திரும்பி வரணும், தலைவர் நல்லா இருக்கணும், இன்னும் எக்கச்சக்கமான வேண்டுதல்கள் வைத்தார்கள். என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பல பேர் பல வேண்டுதல்கள், பல கோயில்கள்ல பல பிரார்த்தனைகள், பல வேண்டுதல்கள். தலைவர் திரும்பி வரோடு நாங்க இதை பண்றோம் அப்படின்னு பல பேர், மண்சோறு சாப்பிட்டவர்களும் சரி, பல விடயங்கள். தலைவர் திரும்பி வந்தனால பல தலைவர் ரசிகர்கள், பல சினிமா ரசிகர்கள் ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. இது நான் சொல்லலையா, பல வருடமா இருக்க பத்திரிகைகளே ஹெட்லைன் போட்டு சொன்னது, The Returns of Rajinikanth Day is a Festival அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து ஒரு வேண்டுதல் வைத்தாங்க. அவங்க எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இருக்கிறவங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க, சேர்ச்சுக்கும் போவாங்க. அவங்க வந்து கடவுள்ன்றது அன்புதான். சரியா? அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, ஏன் இது அவங்க சொன்னதை நான் என்னோட ஸ்டைல நான் உங்களுக்கு சொல்றேன். என் தலைவர் திரும்பி வந்தாருன்னா ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்த நாளுக்கு நான் ஒரு குழந்தைய படிக்க வைப்பேன். வெளிநாட்டில் வந்து ஒரு இதொன்றைக்கு 13 வயசு வரைக்கும் இப்போ குழந்தைகளை அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவர்கள், இல்லை ஹோம்ல எங்கேயாவது இருப்பவர்களுக்கு வந்து இப்படி சில பேர் வந்து போஸ்டரா இல்ல ஒரு மென்டரா இல்ல இப்படி பினான்சியல் சப்போர்ட் வழங்கும் நபர்களா வந்து இப்படி வந்து அந்த தத்தெடுக்கிற மாதிரி சில விடயங்கள் வந்து பண்ணலாம். இவங்களுடைய படிப்புக்கு, இவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இவங்க வந்து டொனேஷன் காசு அப்படின்றதுல வழங்குவாங்க. கிட்டத்தட்ட 11 வருடங்களாக 2012 டிசம்பர் 12 இருந்து
இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 11 பேரை படிக்க வச்சிருக்காங்க. ஆக குறைஞ்சது 3 வயசுல இருந்து 14-13 வயசு வரைக்கும் பல குழந்தைகளுக்கு அவங்க வந்து படிப்பதற்கு, உணவுக்கு, ஆடைக்கு, தங்குமிடங்களுக்கு, சில போக்குவரத்துகளுக்கு இவங்க வந்து ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அது அந்த குழந்தைகளோட சில படங்களும் வந்து அனுப்புனாங்க. ஒரு இப்போ இவங்க தான்ன்றது ஒரு கட்டத்தில் தெரிய வரும். அப்போ இவங்களுடைய பிறந்த நாளுக்கு அந்த குழந்தைகளும் பிள்ளைகள் மாதிரி போகும். இவங்களுக்கு 3 பசங்க இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு வீட்லேயே வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி, சத்தியமாக அது வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ அப்படி வந்து கொண்டாடுவாங்க. தலைவர் திரும்பி வரணும் என்றதுக்காக வச்ச ஒரு பிரார்த்தனை. அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா பண்றாங்க. 11 வருஷம் 11 பேரை படிக்க வளர்த்திருக்காங்க. யாருக்காக? தலைவரோட பேர்ல, ரஜினி என்ற ஒரு பேர்ல. இந்த வருஷத்தோட இன்னொரு குழந்தைக்கு ஒரு நல்ல இது கிடைக்க இருக்கு. இது வந்து அந்த 11ல சில பேர் வந்து வேற நாடுகளையும் இருக்காங்க. இலங்கையில, இந்தியால சில பேர் இதுகளும் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பினான்சியல் ரீதியான சப்போர்ட் எல்லாமே ரஜினிகாந்த் என்ற ஒரு நபர். அவர் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அவர் நல்லா வந்ததால நான் பண்றேன் என்றது இது எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு. இப்படி எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க, கிடைக்கக்குள்ள நான் சொல்லுவேன். சரிங்களா? இதெல்லாம் தலைவர் என்ற ரஜினிகாந்துக்காக மட்டும்தான் இப்படியான ரசிகர்கள் இருப்பார்களே தவிர வேற எவனுக்குமே இல்லடா, இருக்க போறதுமே இல்லை. சரியா? பெருமையா இருக்கு, நான் ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விடயம், இப்படிப்பட்ட ரசிகர்கள் ஒரு நடிகருக்கு எப்படி இன்னைக்குள்ள தலைவர் என்றவர் நடிகர் மட்டுமில்லை கண்ணா, மாமனிதர். அவர் ஒரு அதிசயம். எவ்வளவோ கோடிகள் இன்று கான்கள் பண்ணுகின்ற விளம்பரங்கள், ஷாருக் கானு, அமீர் கானு, சல்மான் கானு, MS தோனி சார் அவர்கள், விராட் கோலி சார் அவர்கள், சச்சின் டெண்டுல்கர் சார் அவர்கள், இவங்க எல்லாருக்குமே போன விளம்பரங்கள் 200 கோடி வரும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு ஷூட் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு 200 கோடி 300 கோடி 100 கோடின்னு பல இது இந்த கோகோ கோலா விளம்பரங்கள் அது இப்படின்னு எக்கச்சக்கமான விளம்பரங்கள். ஃபர்ஸ்ட் போன தமிழ் நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். இது ஒரு ஆர்டிக்கலே வந்துச்சு 1989 இருந்து. எக்கச்சக்கமான, எனக்கு தெரிஞ்சு 89, சரியா, 89 இருந்து தலைவருக்கு வந்து அவ்வளவு வாய்ப்புகள், அவ்வளவு கோடிக்கணக்கில் காசுகள் கொட்டித்தாரோம் என்று சொல்லியும் என் ரசிகர்களை என்னுடைய தேவைக்காக, எனக்கு பணம் கிடைக்குதுன்றதுக்காக தப்பா நான் யூஸ் பண்ண மாட்டேன், வேணாம் என்று சொன்ன ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு இந்தியன் நடிகர் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அவர் 2-3 விளம்பரம் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அது எல்லாமே மக்களுக்கு தேவையானது. கண்தானம், அப்புறம் இன்னொன்று படிப்புக்கு பண்ணியிருப்பார். யார் இப்படி ஒரு மனுஷன் எங்க இருப்பாங்க? ரஜினின்றது நடிகர் மட்டுமல்ல, மாமனிதர், அதிசயம். சரியா? நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் தலைவரை பத்தி பேசினா. ஸோ இதுதான் மக்கள் ரீசன். ரஜினிகாந்துக்கும் அந்த நேம்களுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ரஜினி சார் எங்கேயோ இருக்கார் உச்சத்தில், இமயமலை போல. மீதி எல்லாமே இந்த மணல் மண் போல. அவ்வளவுதான் மேட்டரு. சரியா? ஓகே, இது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு தொடர்பாக எனக்கு இன்று அவங்களுடைய சம்பந்தமான ரசிகர்களிடம், ஒரு அம்மாயிடம் கிடைச்ச ஒரு தகவலை பெருமையா அவங்க கூட ஷேர் பண்றேன். முடிந்தா ஒரு நாள் சம்பந்தப்பட்ட நபர்களோட வீடியோக்களையே நம்ம ஒரு லைவ்ல வந்து பேசலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா துஷாரா, ஆக்ட்ரஸ் துஷாரா அவர்கள் இப்போ கூட ராயன் படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த துர்கா கேரக்டர் வேற லெவல்ல இருக்கு. அப்படி இருக்குள்ள அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இது இந்த தலைவர் ஸ்டைல் தான், இது வெறும் டீசர் தான்மா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த படையப்பா படத்தில் அந்த ஒரு பிஜிஎத்தோட வருமில்ல, அது மாதிரி இதுக்கே எப்படின்னா எப்படி வேட்டையன்ல பண்ணியிருக்கேன் பாருங்க தலைவரோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல தலைவரை பற்றி சொன்னாங்க. ரஜினி சாரோட அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவிட்டி, பா, அது ஆரம்பத்தில இருந்து தலைவர் கூட எந்த ஆர்டிஸ்ட் நடிச்சாலுமே சொல்ற ஒரு விடயம், அவருடைய எனர்ஜி என்ன மாதிரி இருக்கு, அவருடைய அறா அது எப்படி இருக்கு, அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஹாப்பினஸ், அது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த மொமெண்ட் மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்ற இதெல்லாமே வேற மாதிரி இருக்கு. துஷாரா அவர்களும் அந்த தலைவர் ஃபேன் மொமெண்ட் இருக்கு பாருங்க. அந்த தலைவருக்கு கிட்ட நின்னாலே அந்த எல்லாருமே ஒரு ஒரு மேஜிக்கை ஃபீல் பண்ணுவாங்கல்ல, தலைவர் கூட நடிச்சவர்கள் எல்லாருமே ஒரு மேஜிக்கை ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அப்படியான வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வேட்டையன் படம் நமக்கு ஒரு தரமான ஒரு ரீட்டா இருக்கும், வெயிட்டிங். சரிங்களா? இது துஷாரா அவர்கள் தலைவர் படத்தை பற்றி சொன்னது. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளிதழ், பல வருடங்களாக இருக்கு, எம்ஜிஆர் சிவாஜி சார் காலத்தில் இருந்து இருக்குது.
என்னுடைய அங்கிள் எல்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி இப்போ கேம் சீரிஸ் கலெக்ஷன் இப்போ PlayStation 5, PlayStation 4, PlayStation 3ன்னு இந்த நம்ம வந்து இதை கலெக்ட் பண்ணி வைப்போம்ல. ஸோ அப்படி வந்து இந்த புத்தகங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் ஒன்று இருக்கு. என்னுடைய அங்கிள் எல்லாம் அவங்களோட வீடுல அலுமாரி ஃபுல்லாவே அந்த புத்தகங்கள் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவை மதித்து தமிழ் சினிமா நடிகர்களுக்கு ஒரு 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 தங்களுக்குள்ள ஒருவராக ஒரு நடிகரை தமிழ் சினிமால இருந்து சவுத் சினிமால இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் நடிகரை கான்ஸ்தான் இந்த இந்தியாவோட சினிமா அப்படின்னு இருக்கக்குள்ள இங்க காந்தம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், அவருடைய மேஜிக், கான்கள் மட்டும் இந்தியன் சினிமா இல்ல, இங்க நிறைய மொழிகள்ல இருக்கு அப்படின்னு சவுத் சினிமால இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை கான்களுக்குள்ள பல கான்களை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்ற ரீதியில அவங்க ஒரு ஆர்டிக்கலை வந்து போட்டிருந்தாங்க. இது 19/7/2024 வந்த ஒரு ஆர்டிக்கல். பல தலைவர் ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக் குரூப்லயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி இன்று வந்து ஷேர் பண்ணி கொண்டிருப்பாங்க. உங்களோட கண்ணிலும் கூடிய சீக்கிரம் படும். நானும் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் டனிஸ் வியூ ஸ்டோரியில இதை வந்து நான் போடுறேன், தெரியலன்னா பாருங்க. அப்படி இந்த தமிழ் சினிமாவுக்கே ஒரு அடையாளத்தையும் மரியாதையும் கொடுத்த ஒரே ஒரு முதல் நடிகர் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். இதை காலங்காலமாக சினிமாவை பற்றி பேசுற நபர்களே இப்ப சொல்லி கொண்டிருக்காங்க. இதுதான் உண்மையை வந்து ஒரு பந்து மாதிரி, அதை தண்ணிக்குள்ள வச்சாலும் அது ஒரு நாள் மேல வந்துடும். இப்ப தலைவரை வந்து இந்த உலகமே கொண்டாடுது. காசுக்கு வேலை செய்யற கூட்டங்கள், பொய்யான விடயங்களை பரப்புற கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தால் அந்த உண்மையை வந்து அழிக்க முடியாது என்பதற்கு இது இன்னொரு சான்று. சரிங்களா? ஓகே மக்களை, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. நன்றி.